வைக்கக்கூடிய ஓடி என்னது? கனிமோடி. கனிமோடி வைக்க போகிறேன். கனிமோடி என்றால் என்ன? இந்த கனிமோடிக்கு 1000 விஷ ஊசிகள் பொருத்தப்பட்டுள்ளது. அப்படி எடுத்துக்கிட்டா இறந்து விடுவாய். உயிருள்ள ஒரு கனியில் 1000 விஷ ஊசிகள் ஏற்றப்பட்டு பூமாதேவியின் சிரசின் மீது வைக்கின்றான். என் கரம் தொட்டு எடுக்கும் பொழுது இறந்து விடுவாய் மகனை. இப்போதே பார்க்கிறேன். ஓம் ஜெய் மகாகாளி சக்தி. வினைகளை தீர்க்கக்கூடிய விக்ன விநாயகரே, எந்த ஒரு செயல் செய்தாலும் முதலாக உன்னை வணங்குவது அழகான நமது மடம் கிராமத்திலே இந்த உயிருள்ள மொழிகளை அடியை நான் தொட்டி எடுக்கும் பொழுது நீதான் ஆதரவு தர வேண்டும். அப்பா கணபதி சுவாமி கண்ணில்லையோ உமக்கு
நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லுவார் நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லுவாம்பே ஆதி தேவன் தலையமர்ந்த ஆணவமா அங்கமெல்லாம் விளையாடும் தைரியம்மா நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லுவாம்பே மலையாள தேசத்திலிருந்து அந்த பகவதியிடம் அரிய பெரிய மஞ்சளை கத்திருக்கிறேன். உண்மைதாங்க. புரியவில்லையே. வைத்த மொழியை எடுத்து விட்டானே. விட மாட்டேனே மனை. என்ன பண்ண போறா? நீ மர வேண்டும் என்றே வந்திருக்கிறான். அடுத்த மொழி வைக்க போகிறேன். அடுத்த மொழி எடுக்கிறேன். கொள்கிறேன். இங்க ரெண்டு கொண்டா வா போடா. அரேரா. முதல் மொழி அடே வாழவராயா. இரண்டாவது மொழி கரு மொழி வைக்கிறேன். அதை எப்படி எடுக்கிறேன் பார்த்துக் கொள்கிறேன். ஓடிவடா ஓடிவடா. ஜம்மா. ஜம்மா. ஆம்லெட் போடவா? ஆம்லெட்டா? இவனை அழிப்பதற்காக இந்த போடி வைக்க போகிறேன். இந்தாங்க. இந்த போடி எப்படி எடுக்கிறேன் பார்த்துக் கொள்கிறேன். இவனால அடிக்க முடியாது. இவன் யாரு இவன்? இவன் சின்ன பையன். என்னப்பா? டேய், இரண்டு உயிருள்ள ஒரு கரு மோடி வைக்க போகிறேன். ஒரு உன்னை எடுக்க முடியுமா? இதை தொட்ட நீ செத்தடா. எடுப்பாயா? வானவராயா, விளையாட்டு விளையாக முடிந்துவிடும். வினையாகத்தான் இப்போது போக போகிறது. உயிருள்ள ஒரு கரு, ஆண் கருவும் பெண் கருவும் ஒன்றாக சேர்ந்தது இந்த உயிருள்ள ஒரு முட்டையானது. எத்தனையோ தாய்மார்கள் குழந்தை இல்லை என்பதற்காக, கருவில்லை என்பதற்காக தெய்வத்திடத்திலே முறையிடுகிறார்கள். ஆனால் இந்த உயிருள்ள கருவை நான் சேதம் செய்ய வேண்டும் சொல்வதற்கு வீண் விபரீதம். எடுப்பாயா? நீங்க வைத்த முத மோடியை எடுத்துட்டாரு. இது ரெண்டாவது மோடி. நிச்சயமா அவர் எடுக்கத்தான் போறாரு. நீ தோக்கதான் போறா. ஆமா, திருமணம் நடக்க போதா வாங்கிறேன். ஓ பகவானி ஜெய். ஓ மாணவராயா, உயிருள்ள இந்த கருவை உமாதேவியின் சிரசின் மீது வைத்திருக்கிறார். இதை என் வாயினால் கவி எடுக்க வேண்டாம். என பார்க்கலாம் அப்படினாலே முந்தி தவமிருந்து 100 நாட்கள் ஒரு கருவானது தாயின் கருவறையிலே உருவாகிறது. ஒரு தாயின் கருவறையிலே உருவாகி இந்த திருவறையிலே நடக்க செய்கிறது. கருவறையிலே உருவாகி இந்த தெருவறையிலே நடக்க செய்து இறுதியாக நம் ஆன்மா கல்லறையில் போய் சேர்கிறது. நாம் பிறக்கும் பொழுது கருவறை, நாம் நடக்கின்ற பொழுது தெருவறை, நாம் இறந்த பிறகு கல்லறை. இதுதான் மனிதனின் 3 நாள் வாழ்க்கை. இந்த உலகத்திலே ஒரு உயிரானது பிறக்கின்ற பொழுது தமது தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய பன்னீர் குடத்தை உடைத்துக் கொண்டு வெளிவருகிறோம். இந்த உலகத்திலே ஒரு உயிரானது பிறக்கின்ற பொழுது தம் பெற்றெடுத்த தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய பன்னீர் குடத்தை உடைத்துக் கொண்டு வெளிவந்து வாழ்வாங்கு வாழ்ந்து தமது ஓட்டத்தை முடித்த பிறகு
தன் உடலை விட்டு ஆன்மா பிரிந்த பிறகு உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் நமக்காக இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டில் தண்ணீர் குடத்தை உடைப்பார்கள். நாம் பிறக்கும் பொழுது பன்னீர் குடம், நாம் இறக்கின்ற பொழுது தனிக்குடம். ஒரு உயிரானது பிறக்கின்ற பொழுது எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிக்கின்றது. அப்படி உயிரே உருவான இந்த உயிருள்ள கருவை என் வாயினால் கவி நான் சேதம் செய்ய வேண்டும். இந்த மொழி பரிதமான தாயே, மாணவராயல் கோட்டைக்கு வந்து அந்த வன்னியவனத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இரண்டாவதாக உயிருள்ள இந்த உயிருள்ள கருவாய் என் வாயினால் கவி எடுக்கப் போகிறேன். நீதான் அருள்பாலிக்க உயிருள்ள இந்த கருவணியையும் எடுக்க போற உயிருள்ள கருபலியை எடுக்க போறேன், உடைக்க போறேன். இது எதற்கும் உதவாத கூடு, இதற்கு எத்தனை எத்தனை பாடு. இது எதற்கும் உதவாத கூடு, இதற்கு எத்தனை எத்தனை பாடு. அதில் ஆரடியில் நம்மை அடக்கிடுவார்.
ஆரடியில் நம்மை அடக்கிடுவார் இதற்கு உதவாத கூடி இதற்கு எத்தனை எத்தனை பாடி இரண்டாவது கோடி கருமொழி வைத்தேன் எப்படி அடிச்சு விட்டானே ஒருவேளை என்ன வேண்ட மஞ்சள் தெரிந்தவனாக்குமா இருக்கிறது யார் எடுத்து வந்தது வேணா அந்த முட்டை வச்சு போட்டு முட்டை வச்சு போட்டேன் அப்ப நான் போட்டேன் மூன்றாவது போடி வைக்க போகிறேன் அந்த போடியை இவன் எப்படி இருக்குன்னு பார்த்து விடுகிறேன் கொண்டு வாடாத போடா ஓடிவா சீக்கிரம் இவனை சாகடிக்காமல் விட மாட்டேன் நமது கோட்டை நாடி வந்ததே தவறு என வேண்டாம் சாக போகிறா உனக்கு அந்த அழகான மாப்பிள்ளை பார்த்து நான் திருமணம் செய்து வைக்கிறேன் எனக்கு திருமணமே வேண்டாம் நீ தான் சாவ போற இப்ப பாரு நடக்குது பகவதியா ஓடிவா என்ன மொழி தெரிகிறதா? மூன்றாவதாக நீ வைத்த மொழி. மூன்றாவதாக வைத்திருக்கிற மொழி நெடுமொழி. நெடுமொழி என்றா ஒரு வேங்கை மரத்தால் உருவான நெடுமொழி. உலக்கை வெறும் மரம். டே வானவராயா, பார்த்தா பசுமரம், பார்த்து விட்டால் சேர்த்தா விறகு காட்டுமா. வைக்கப்பட்ட மோடி ஒரு வேங்கை மரத்தால் உருவான நெடுமொழி வைத்திருக்கிறேன். இந்த மோடி எப்படி எடுக்க வேண்டாம்? இந்த உயிரற்ற கட்டை, இந்த உலக்கை வேங்கை மரத்தினால் ஆனது. நம் முன்னோர்கள் இந்த உலக்கையை எதற்காக படைத்தார்கள்? இந்த உலக்கையின் தத்துவம் என்னவென்று தெரியுமா? நாம் மனிதனும் சாப்பிடக்கூடியது என்ன? உணவு. சிவபெருமான் படியளப்பது நமக்கு உணவு. நாம் சாப்பிடக்கூடிய அரிசியிலே யாரு குடியிருப்பது தெரியுமா? அரிசி. அந்த அரியும் அந்த சிவனும் ஒன்றாக சேர்ந்ததுதான் அரிசி. அரிசி. அந்த அரிசியில அரியும் சிவனும் ஒன்றாக சேர்ந்த அரிசியை பாமர மக்கள் நமக்கு படியளக்குகிறார். ஆனால் அந்த அரிசியை பாதுகாப்பது உமா என்று சொல்லக்கூடிய உமி. அந்த உமியை எடுத்தால்தான் நான் சாப்பிடக்கூடிய அரிசியானது நமக்கு கிடைக்கும். அப்படி அரிசி நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அந்த பரம்பொருளாகிய சிவபெருமான் உலக்கையாக உருப்பெற்றார். அந்த உமையவளோ
உரலாக வடிவம் கொண்டார். அந்த உரலிலே அந்த உமியை கொட்டி இந்த உலக்கையால் ஓங்கி இடிப்பார். அந்த உமி அகன்ற பிறகுதான் நாம் சாப்பிடக்கூடிய அரிசியானது நமக்கு கிடைக்கிறது. அப்பேற்பட்ட சிவமே வடிவமான இந்த உலக்கையை அடிய நான் எப்படி எடுக்க வேண்டும்? எப்படி இருக்கும் தெரியுமா? கரத்தாலும் கால்களை அப்படியே மார்போடு அணைத்து எடுக்க வேண்டும். விண்ணுக்கும் மண்ணுக்கும் சுரண்டு கொண்டிருக்கும் இந்த உலக்கை, இந்த வேங்க மரத்தை அண்ட சராசரங்களை அடக்கியாலும் சிவபெருமானாக கொண்டு என் காலினாலும் என் கரத்தினாலும் அணைத்து எடுக்கும் பொழுது இறந்து விடுவாய். உண்மையாக? கண்டிப்பாக. அப்பா, அடியவர்க்காக ஆலமதை உண்ட தேவா, நாளால் உரைத்த கண்ணப்பனுக்கு காட்சி தந்த தேவா, பாண்டிய நாட்டிலே வந்தி என்ற வனக்கிழமைக்கு பிட்டுக்கு மண் சுமந்த பிறம்படி பட்டவா, வில்லால் அடித்த விஜயனுக்கு பாசுபரத்தனு தேவா, இந்த உலக்கையாக இருக்கும் உனது மேனியை என் கால் கரங்களினால் தொடும்போது உன் பிள்ளையாக பாவித்து காவல் தெய்வமாக இருந்து என் காலிலும் என் கரங்களிலும் நீதான் ஆதரிக்க வேண்டும். அட காத்தா கருப்பண்ணா இந்த உயிருள்ள இந்த உலக்கையை எடுக்கும் பொழுது கருப்பண்ணா கண்டபடி சுத்துதடா கருப்பண்ணா. கண்டபடி தள்ளுதடா கருப்பண்ணா, கால்களு நோகுதடா என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை.